வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 37. கமலபதி. கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது, காது பேசுவோர் வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறது, வாய் காரியம் இருக்கிறதோ இல்லையோ பலரிடத்திலும் பேசுகிறது. ஆனால் கண்ணானது ஒருவரை பார்க்கும்போது மற்றையாரை பார்க்கும்போதும் அடையாத இன்பத்தை அடைகிறது. அவர் பேசுவது சாமானிய விஷயமானாலும், அவருடைய குரல் விசேஷமான இனிமை இராவிட்டாலும், அவருடைய வார்த்தையை காது தேவாமிர்தத்தை பருகுவதைப் போல பருகுகிறது. அவரிடத்தில் பேசும்போது வாய் குளறுகிறது, நாக்கு கொஞ்சுகிறது. இதெல்லாம் அன்பின் அடையாளம். ஆனால் இவ்வன்பு எப்படி பிறக்கின்றது என்றாலோ அது தேவ ரகசியம், மனிதரால் சொல்ல முடியாது என்று லைலா மஜ்னூன் கதை ஆசிரியர் வாவேஷு ஐயர் சொல்கிறார். காதலுக்கு மட்டுமின்றி சிநேகத்திற்கும் இது ஒருவாறு பொருந்துவதை காண்கிறோம். சில பேரை வாழ்நாள் முழுவதும் பார்த்து பழகி கொண்டிருந்தாலும் அவர்களுடன் நமக்கு அந்தரங்க சிநேகம் ஏற்படுவதில்லை. ஆனால் வேறு சிலரை முதல் தடவை பார்த்தவுடனேயே நமக்கு பிடித்து போய்விடுகிறது. பிறகு அவர்களிடம் உள்ள குறைகளை எல்லாம் நாம் அலட்சியம் செய்ய தயாராகி விடுகிறோம். அவற்றுக்கு சமாதானம் கண்டுபிடிக்கவும் முயல்கிறோம். ஒருவர் என்னதான் குரூபியாகட்டும், அவரை நமக்கு பிடித்து போனால் முகம் எப்படி இருந்தால் என்ன, குணத்தை அல்லவா பார்க்க வேண்டும். என்ன சாந்தம், என்ன அடக்கம் என்று எண்ணி மகிழ்கிறோம். படிப்பில்லாத நிரக்ஷர குசியாய் இருக்கட்டும், அவரிடம் பிரியம் உண்டாகிவிட்டால் படிப்பாவது மண்ணாங்கட்டியாவது. படித்தவர்கள் பரம முட்டாள்களாய் இருக்கிறார்கள், இவரிடம்தான் என்ன புத்திசாலித்தனம், என்ன சாதுரியமாய் பேசுகிறார் என்றெல்லாம் எண்ணி சந்தோஷப்படுகிறோம். இப்படி உண்டாகும் சிநேகத்தின் இரகசியம்தான் என்ன? சிலர் மட்டும் வெகு சீக்கிரத்தில் பிராண சிநேகிதர்களாகி விடுகிறார்கள். அவர்களை பார்ப்பதிலும் ஏன் அவ்வளவு ஆவல் உண்டாகின்றது? நமது அந்தரங்க மனோரதங்களையும் நம்பிக்கைகளையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஏன் தோன்றுகிறது? பூர்வ ஜென்மத்து சொந்தம், விட்டக்குறை தொட்டக்குறை என்றுதான் அதற்கு காரணம் சொல்ல வேண்டியிருக்கிறது. முத்தையனுக்கும் கமலபதிக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை வேறு விதமாய் சொல்வதற்கில்லை. கமலபதி மதுரை ஒரிஜினல் மீனாட்சி நாடக கம்பெனியின் பிரசித்தி ஸ்திரீ பார்ட் நடிகன். முத்தையன் மோட்டார் விபத்திலிருந்து தப்பிச் சென்ற இரவு ஏறிய ரயில் வண்டியிலேதான் முதலாக அவனை சந்தித்தான். பார்த்தவுடனேயே ஒருவருக்கு ஒருவர் பிடித்து போய்விட்டது. கமலபதியின் வற்புறுத்தலின் பேரில்தான் முத்தையனை நாடக கம்பெனியில் சேர்த்து கொண்டார்கள். சில தினங்களுக்குள் அவர்களுடைய நட்பு முதிர்ந்து இணைப்பிரியாத தோழர்கள் ஆயினர். முத்தையன் ஒரு நாள் தன்னுடைய கதையை எல்லாம் உள்ளது உள்ளபடி கமலபதியிடம் சொன்னான். கப்பல் ஏறி போய்விடுவதென்று தீர்மானித்ததையும் அதற்கு முன்னால் அபிராமியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையையும் தெரிவித்தான். கமலபதி அவனுக்கு உதவி செய்வதாக வாக்கு அளித்தான். அத்துடன் அந்த நாடக கம்பெனியில் கூடிய சீக்கிரம் சிங்கப்பூருக்கு போவதாகவும் அப்போது சேர்ந்தாற்போல் முத்தையன் போய்விடலாம் என்றும் கூறினான். பின்னர் கமலபதி சென்னையில் உள்ள பெண்களின் கல்வி ஸ்தாபனம் ஒவ்வொன்றிற்கும் போகத் தொடங்கினான். தனக்கு விதவையான தங்கை ஒருத்தி இருப்பதாகவும் அவளை ஏதாவது பெண் கல்வி ஸ்தாபனத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள வந்ததாகவும் அவன் ஒவ்வொரு இடத்திலும் கூறினான். அத்துடன் இம்மாதிரி பள்ளிக்கூடங்களில் நடக்கும் நாடகங்கள், கதம்ப கச்சேரிகள் முதலியவற்றுக்கு தவறாமல் போய் வந்தான். எல்லாமும் அபிராமியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. கடைசியாக சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மையுடன் அவன் பேசிக்கொண்டிருந்த போது தற்செயலாக அபிராமி அங்கே வரவே முகஜாடையில் இருந்து அவள் முத்தையனின் தங்கைதான் என்று ஊகம் செய்தான். சாரதாமணி அவளை அபிராமி என்று கூப்பிட்டதும் அவனுடைய சந்தேகம் முழுவதும் நீங்கிவிட்டது. மிகவும் குதூகலத்துடன் அன்று திரும்பி சென்று, பலராம், உன்னுடைய தங்கையை கண்டுபிடித்து விட்டேன் என்று உற்சாகமாய் கூறினான். அதைத் தொடர்ந்து மெதுவான குரலில், என்னுடைய காதலியையும் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னான். முத்தையன் தன்னோட பெயரை மாற்றி பலராம் என்று கூறியிருந்தான். நாடக விளம்பரங்களில் அந்த பெயர்தான் அச்சிடப்பட்டிருந்தது. கமலபதிக்கு அவனுடைய சொந்த பெயர் தெரிந்த பிறகும் சந்தேகம் ஏற்படாதபடி பலராம் என்றே அழைத்து வந்தான். முத்தையனுக்கு இருந்த பரபரப்பில் கமலபதி பின்னால் சொன்னதை அவன் கவனிக்கவில்லை. அபிராமியை முத்தையன் எப்படி பார்ப்பது என்பது பற்றி அவர்கள் யோசிக்கத் தொடங்கினார்கள். நேரே போய் பார்த்தால் கட்டாயம் அபிராமி முத்தையனை கண்டதும் அண்ணா என்று அலறி விடுவாள். அபாயம் நேர்ந்துவிடும். கமலபதி அவளை அழைத்து வரலாம் என்றால் அப்படி எப்படி முடியும்? அன்னே நான் அவனுடன் அபிராமியை அனுப்பி வைக்க வித்யாலயத்தின் தலைவி சம்மதிப்பாளா? அபிராமிதான் வருவாளா?
ஏதேதோ யோசனைகள் எல்லாம் செய்தார்கள், யுக்திகள் எல்லாம் பண்ணினார்கள். ஒன்றும் சரியாய் வரவில்லை. முத்தையனுக்கு அபிராமி படிக்கும் பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்து விட்டாவது வரவேண்டும் என்ற ஆவல் இருந்தது. கமலப்பதி அதெல்லாம் கூடாது என்று தடுத்து வந்தான். முத்தையனுடைய ஆவல் மேலும் மேலும் வளர்ந்தது. ஒரு நாள் கமலப்பதிக்கு கூட சொல்லாமல் வெளியே போனான். முத்தையன் அன்று திரும்பி வந்ததும் அவசர அவசரமாக கமலப்பதியை அழைத்து தனி இடத்திற்கு சென்று, கமலப்பதி, நான் அபிராமியை பார்த்து விட்டேன் என்றான். அவனுடைய கண்களில் ஜலம் ததும்பிற்று. ஐயோ, என்ன காரியம் செய்தாய்? இப்படி பண்ணலாமா என்று கமலப்பதி கவலையுடன் கேட்டான். கமலப்பதி, நான் இன்றைக்கு அவளை பார்த்ததே நல்லதாய் போயிற்று. இனிமேல் எனக்கு அத்தகைய சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னமோ என்றான் முத்தையன். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.